வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போனால், இப்போ நம்ம 3 பேஜ் முடிச்சிட்டோம். இப்போ 4ஆவது பேஜ் மொத்தம் 11 குட்டி பிடிச்சிருக்கோம். அதுவோ ஒரு பெரிய குட்டி ஒன்று பிடிச்சிருக்கோம். வாங்க இதை பற்றி ஒரு விரிவாக பார்ப்போம். இந்த குட்டின்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்த குட்டியை பூரா எங்கே பிடிச்சோம்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஆடுகளம் பண்ணைக்கு போய் இந்த 11 குட்டி பிடிச்சோம். இந்த குட்டி பூரா ஆடுகளத்தை பிடிச்சது. இந்த ஒரு வெளிச்சி கடை, இந்த குட்டி மட்டும் நம்ம லோக்கல் ஊருக்குள் பிடிச்சது வெளிச்சி கடை. இது தனியாக இது பிடிச்சது. இது தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. நம்ம அப்ளட் கலரு கடை ஆள் நச்சுன்னு இருக்கும். தள்ளி விட்டு சொல்லுங்க, கொஞ்சம் இதாக இருந்தாலும் தள்ளி விட்டுது. இந்த குட்டியை ஊரை எங்கே பிடிச்சோம்னா, அது இது பிடிச்சது. இந்த ஒரு நிமிஷம் கூட தள்ளி போட்டுக்கிறேன். குட்டி ஊரா ஆடுகளை பண்ணையில் பிடிச்சது. மொத்த வெயிட்டு பார்த்திங்கன்னா 190 கிலோ. மொத்தம் இந்த 11 குட்டியும் சேர்ந்து 190 கிலோ இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவர்கிட்டயே நம்ம கார்கில்லில் கால்சியம் டானிக்கும், லிவர் டானிக்கு, ப்ரோபயோட்டிக்கு, மினரல் மிக்ஸு இந்த மாதிரி அவர்கிட்டயே வாங்கி அது ஒரு 5500 வந்துச்சு. நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பயன்படுத்த விர்பெக் கம்பெனியில் பயன்படுத்தணும். விர்பெக் கம்பெனியில் அந்த லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக்கு இந்த மாதிரி பயன்படுத்தினோம். இவர்கிட்ட இப்போ நம்ம கார்கிலுக்கு கார்கில் கொடுத்தா நல்லா எடை ஏறுது அப்படின்னாரு. விலையும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம கார்கில் இந்த வாட்டி நம்ம கொடுத்துருக்கோம். இது இந்த வெளிச்சி குட்டி ஆட்டோட கடையில் பிடிச்சது. இந்த வெளிச்சி குட்டி நம்ம பக்கத்து ஏரியாலேயே பிடிச்சது. இது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா 10,800 பிடிச்சது. இந்த குட்டி 10,800 பிடிச்சது. இது உங்களுக்கு தெரியும். நம்ம அப்ளக்கு 11,500 பிடிச்சிட்டு வந்தோம். இதுவும் பக்கத்து ஏரியாலே பிடிச்சது. இப்போ இந்த 4ஆவது பேட்ச், ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 3 குட்டி ஏதோ பிடிச்சேன்னு நினைக்கிறேன். சாரி, 1ஆவது பேட்ச். 2ஆவது பேட்ச் பார்த்திங்கன்னா 1ஆவது பேட்ச் 9 குட்டி பிடிச்சோம். அப்புறம் 2ஆவது பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2 குட்டி பிடிச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா 11 குட்டி பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் நம்மளும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி டக்கு நம்ம உடனே 50 குட்டி, 60 குட்டி, 70 குட்டி நம்ம பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குட்டிகளை கூட்டிகிட்டு போகணும். இப்போ ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ நம்ம வளர்ப்பை நம்ம இப்போ வளர்க்குறோம் பார்த்திங்களா, அதை கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம எதில் நிற்கிதுன்னா, இந்த விற்பனையில் நமக்கு சரியாக அந்த இடத்துல நிற்கும். விற்கத்தே நமக்கு தெரியல. அதையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா இந்த தொழில் ஒரு ப்ராஃபிட்டான தொழில் தான். விற்க தெரியணும். இப்போ என்னைய பார்த்திங்கன்னா நான் இப்போ வளர்த்துட்டேன். எப்படி எந்த மாதிரி முறை வளர்க்கலாம், எப்படி என்ன வேற கொடுக்கணும்னா தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த விற்கிறது தான் நம்ம என்ன செய்யணும்னா, வியாபாரியை கூப்பிட்டு வர்றோம். வியாபாரியை கூப்பிட்டு வந்தால் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் ரேட்டு நமக்கு அவங்க கேட்குறது கொஞ்சம் இதாக தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம விற்கவும் தெரியணும். பேசாமல் என்ன செய்யணும்னா, என்ன ஆகிட்டுனா, பேசாமல் நம்மளே ஒரு ஓன் கறிக்கடை போட்டுடலாமா ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் எங்கள் ஏரியா சைடு செம்பரி அவ்வளோவா விரும்பி எடுக்க மாட்டாங்க. வெள்ளாடு தான் எடுப்பாங்க, செம்பரி எடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், பேசாமல் இல்லை ராஜபாளையம் இந்த சைடு, சிவகாசி இந்த சைடு கூட நம்ம கறிக்கடை தான். அந்த சைடுனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்பரி எடுப்பாங்க. செம்பரி அதை பற்றி பிரச்சனை இல்லை. செம்பரியே விளையாடும். அதை பற்றி அவங்க என்ன கஸ்டமர் முன்னாடியே நம்ம செம்பரி எடுத்தால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா செம்பரின்னு தெரிஞ்சாலே அந்த கறிக்கடை பக்கமே வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஏரியா நம்ம ஏரியா. நம்மளுக்கு வெள்ளாடு தான் அதிகமாக ஓடும். அதனால் இதை நம்ம விற்க எல்லாம் பழகிக்கிறோம்னா, இப்போ இது பிடிச்சிட்டு எத்தனை ஆச்சுன்னா ஒரு 21 நாள் ஆச்சு. இந்த 21 நாள் ஆச்சு. இப்போ இறலாம் நல்லா சாப்பிடுது. ஆனால் இந்த ஒரே ஒரு குட்டி மட்டும் செரும்பிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம மருந்து கொடுத்துருக்கோம். இந்த குட்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த குட்டி தான் செரும்பிக்கிட்டே இருக்குது. இந்த குட்டி செரும்பிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மட்டும் நம்ம பொடி மாத்திரை நம்ம கேட்டோம் மெடிக்கல் போய். அதுக்கு பொடி மாத்திரையை கொடுத்தாங்க. இந்த மாதிரி குட்டி செரும்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பொடி மாத்திரை இருக்கும், அதை கொடுத்துருப்பேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம காலையில் என்ன கொடுப்போம்னா மக்காச்சோளத்தை வந்து ஊற வச்சு கொடுப்போம். பியூர் மக்காச்சோளத்தை, அது கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம். பியூர் மக்காச்சோளத்தை அப்படியே ஊற வச்சு அப்படியே கொடுத்துட்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மதியம் வந்து இந்த கூலம், இப்போ நம்ம கூலம் கொடுத்துக்கோம், குடிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சுருவோம். அது சாமி போய் சாப்பிட்டுக்கிறோம், தண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஆடுகளுக்கு வந்து நம்ம இந்த இதில் வந்து ஒரு இதை மோந்து கொடுத்தோம்னா இதில் போய் அந்த கெட்டின ஆடுக்கு வந்து கொடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிக்கிறோம். ஏன் இதை கட்டி போட்டுக்கோன்னா சண்டை முட்டு டம்முன்னு முட்டை பார்த்திங்கன்னா ஆனால் ரெண்டுமே கட்டி போட்டாச்சு. பெரிய நம்ம சண்டைக்கு நம்ம இது செஞ்ச மாதிரி பயங்கரமாக நமக்கு சண்டை விடுது. அப்புறம் மதியம் கூலம் போட்டுருவோம். சாயந்தரம் வந்து கலப்பு தீவனம், அது கூட வந்து ஒரு நாளைக்கு லிவர் டானிக் கொடுப்போம். இன்றைக்கி லிவர் டானிக் கொடுத்தா நாளைக்கு வந்து கால்சியம் டானிக் கொடுப்போம். அப்புறம் வந்து ப்ரோபயோட்டிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ப்ரோபயோட்டிக் கொடுப்போம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ப்ரோபயோட்டிக் கொடுப்போம். மினரல் மிக்ஸ் வந்து சேம் டெய்லி கொடுத்துருவோம். மினரல் மிக்ஸ் வந்து நாங்கள் வந்து டெய்லி கொடுத்துறது. இப்போ காலையில் வந்து நம்ம மக்காச்சோளம் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையோட ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோ, சுந்தர மகாலிங்கம், விநாயகர், திருப்பதி வந்தியாச்சு. இதை நம்ம பண்ணையோட இதை வெளியே ஃபுல்லாக கட்டுறேன். நம்மளும் விடாமல் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த வெற்றிகரமாக 4வது பேட்ச் ஆயிடுச்சு. பல தடைகளை மீறி நம்ம வந்து 4வது பேட்ச் ஆச்சு. இதை நம்மளோட சின்ன செட்டு சிம்பிளாக போட்டாச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூப்பிட்றோம், அதனால் சிம்பிளாக போட்டாச்சு. இது பெருசாக பார்க்கணுன்னு வச்சது, ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போனாலும் நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணல. சரி, அடுத்து கொஞ்சம் ஒரு 6 மாதம் போய்கிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய லெவலில் பண்ணல. பூரா இதுதான் வேலை வேண்டிய, இந்த இதை பூரா நம்ம க்ளீன் பண்ணி வேலை வைக்க வேண்டியிருக்கு. அதுவே எப்படியும் ஒரு 50 ரூபா வந்துடும் நினைக்கிறேன், சுற்றி வேலி ஓசியை. அதனால் பேசாமல் விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.